நம்முடைய அந்த 14ஆம் திருமுறை தொடர்ச்சிந்தனை வகுப்பில் நம்ம நக்கீரதேவ நாயனாருடைய பிரபந்தங்களை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இதில் நம்ம இதுவரைக்கும் கைலபாதி காலத்திபாதி அந்தாதி, திரு எங்கோய்மலை எழுபது, பெருந்தேவபாணி முதலிய நூல்களை எல்லாம் பார்த்துருக்கின்றோம். வேறு என்ன பார்த்துருக்குறோம்? 3 தான் பார்த்துருக்கோம். கோபுரசம் பார்த்தாச்சா? சரி, அதற்கு முன்பாக நாம் திரு எழுகூற்றிருக்கை என்று சொல்லக்கூடிய ஒரு பிரபந்தம் அவர் சென்ற வகுப்பில் பார்க்க வேண்டியிருந்தது. அதை நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் என்று சொல்லி வைத்திருந்தோம். சவுண்டு உங்களுக்கு கம்மியாக இருக்கா? இல்லை, இந்த மைக்கு அதுக்கு உள்ளது. நீங்கள் கொஞ்சம் கிட்ட வந்துருங்க, இங்கே வந்துருங்க, இங்கே வாங்க, நல்லா இங்கெல்லாம் வந்து உட்காரலாம். இந்த எழுகூற்றிருக்கை என்பது ஒரு சித்திரக்கவி. சித்திரக்கவி என்றால் என்னென்ன, படம் வரைந்து அந்த படத்தில் இருக்கக்கூடிய இடைவெளியிலே வார்த்தைகள் பொருந்தும்படியாக அமைத்து பாடுவது சித்திரக்கவி என்று பெயர். இந்த சித்திரக்கவிகளுக்கு ரொம்ப முன்னோடியாக நம்முடைய திருமுறைகளில் ஞானசம்பந்த பெருமானாரே பாடியிருக்கின்றார். மாலை மாற்று, கோமுத்திரி அந்தாதி இப்படியெல்லாம் அவர் பாடியிருக்கின்றார். திரு ஏகபாதம் முதலிய நூல்கள் எல்லாம் பிரபந்த வகையில் சித்திரக்கவியாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இதில் பலவிதமான சித்திரக்கவிகள் உண்டு. ரதபந்தம், நாகபந்தம் இப்படியெல்லாம் உண்டு. ரதபந்தம்னா ஒரு தேர் மாதிரி அமைத்து தேரில் இருக்கக்கூடிய இடைவேளையில் ஒரு கோலம்னு வச்சிங்களேன், அது எழுகூற்றிருக்கை தான். எழுகூற்று இருக்கை ஞானசம்பந்தர் தான் முதல்ல எழுகூற்று இருக்கை பாடுகின்றார். எழுகூற்று இருக்கை அவர் மேடை போன்ற அமைப்பு, கீழிருந்து அகலமாக்கி கொண்டே மேலே குறுகலாக செல்லுவது. இதில் 7 எண்ணிக்கை வரும்படியாக வார்த்தைகளை அமைத்து பாடுவது என்பது எழுகூற்று இருக்கை என்று சொல்லப்படுகிறது. ஞானசம்பந்தர் தான் முதல்ல திருமுறையில், அதாவது நம்ம இந்த திருவெழுக்கற்றுகை பாடிய நக்கீரரை ஞானசம்பந்தருக்கு பிற்காலத்தவராக கொண்டோம்னா ஞானசம்பந்தர் தான் முன்னோடி. அது நம்ம ஏற்கனவே நக்கீரை பற்றி ஆராய்ச்சி பண்ணும்பொழுது நக்கீரர் சங்ககால நக்கீரர்லேருந்து வேறுபட்ட நக்கீரரும் உண்டு என்று ஒரு வாரம் நாம் பார்த்துருக்கின்றோம். சரிதானே? கைலபாதி காலத்திபாதி அந்தாதி பாடிய நக்கீரர் யாருன்னா அவர் திருமுருகாற்றுப்படை பாடிய நக்கீரர் தான். ஏன்னா திருவிளையாடல் புராணம் சொல்லுகின்றது. திருவிளையாடல் புராணத்தில் இறைவனிடத்தே நெற்றிக்கண் திறப்பிடம் குற்றம் என்று சொன்ன நக்கீரர் பெருமானுக்கு அபராதப்பட்டதினாலே கையில் இருக்கக்கூடிய பெருமானையும் காலத்தி பெருமானையும் இணைத்து வழிபாடு செய்கின்றார். அப்படி பாடியது தான் கைலபாதி காலத்திபாதி அந்தாதி என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த கைலபாதி காலத்திபாதி அந்தாதி, பெருந்தேவபாணி, எழுகூற்றிருக்கை இந்த நூல்களுடைய அமைப்பு நலத்தை பார்த்திங்கன்னா ரொம்ப பிற்காலத்ததாக இருக்கிறது என்று அறிஞர்கள் கருதுகிறார்கள். அதனால் இது ஞானசம்பந்தருக்கெல்லாம் நம்ம பிற்பாடு என்று வரலாற்று ரீதியான ஆராய்ச்சி இப்படி சொல்ல, புராணத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. புராணத்தில் எல்லா நக்கீரரும் ஒரு நக்கீரர் தான் என்றபடி தான் இருக்கிறது. இப்போ நக்கீரர் பாடி செய்த அருளி செய்த இந்த 10 பிரபந்தங்களில் திருமுருகாற்றுப்படை மட்டும் சங்க நூலாகவும் இருக்குது, நமக்கு திருமுறையாக இடம்பெற்றிருக்கு. அதில் அதனால் அதை பாடினது தான் இவர் எல்லாரும், மற்றதும் அவர் தான் பாடியிருப்பார் என்றதை நாம் கொள்ள வேண்டியிருக்கிறது. ஆனால் அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள், திருவெழுக்கற்றுக்கை பாடுவதில் ஞானசம்பந்தர் முன்னோடி என்று சொல்கிறார்கள். அதில் மாற்று கருத்தும் இல்லை. சரி, எழுகூற்று இருக்கை அப்படின்னா 1 1 2 1 1 2 3 2 1 1 2 3 4 3 2 இந்த கட்டடத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 1 2 3 1 2 1 1 2 3 2 1 அப்படி கொண்டு போகிறது. இது அப்படி கட்டடத்தில் அந்த பந்தத்தில் இடங்களில் சித்திரத்தில் அந்த வார்த்தைகள் பொருந்தும்படியாக அமைத்து பாடுவது, இதுக்கு சித்திரக்கவின்னு பேர். பல கருத்து இருக்குன்னு சொல்லுவேன். கோமுத்திரி அந்தாதி என்று ஞானசம்பந்தர் ஒன்று பாடியிருக்கின்றார். கோமுத்திரி அந்தாதினா பசு சாலையில் நடந்து செல்லும்போது சிறுநீர் கழித்ததுன்னா அது எப்படி இருக்கும்னா ஜிட்டாக இருக்கும். பசுனா பசு தான், காலை கிடையாது. பசு திருநீர் கழித்து கொண்டே நடந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும்? இப்படி போய் இப்படி போய் இப்படி போய் இப்படி போய் இருக்கும். அந்த மாதிரி ரேம்பாக இருக்கக்கூடிய ஒரு பந்தனத்தை அமைத்து அதில் வார்த்தைகள் பொருந்தும்படி அமைத்து பாடினா அது கோமுத்திரி அந்தாதி. அதை பாடியது ஞானசம்பந்தர் தான். மாலை மாற்று என்று பாடியிருக்கின்றார். அப்புறம் இது இல்லாமல் ரதபந்தனம் இருக்குது, நாகபந்தனம், பாம்புகள் உடைய ஒன்றுக்கு ஒன்று பின்னி கொண்டு இருக்கிறது மாதிரி கோலம் போட்டு அந்த இடைவெளியில் புள்ளி வைக்கிறோம்ல, அந்த புள்ளிகளுக்கு இடையிலே அந்த இடத்துல வார்த்தைகள் பொருந்தும்படியாக அமைத்து பாடுவது, இதெல்லாம் சித்திரக்கவிகள் என்று பெயர். அதில் ஒரு சித்திரக்கவி தான் இந்த திரு எழுகூற்றிருக்கை என்பது. இதில் இவர் 1 2 1 1 2 3 2 1 1 2 3 4 3 2 1
1 2 3 4 5 4 3 2 1 1 2 3 4 5 6 5 4 3 2 1 1 2 3 4 5 6 7 6 5 4 3 2 1 என்ற அடிப்பீடத்தில் அமைச்சிருக்காரு. கடைசி பீடத்தில் பார்த்தீங்கன்னா 7 + 6 11 இருக்கும், அங்கே 13 இருக்கும், அதுக்கு மேலே 12, அதுக்கு மேலே இப்படியே கொண்டு போவாங்க. இப்படி அமைத்து பாடுவது வழக்கம். நான் முதல்ல உங்களுக்கு பாடத்தை நடத்திட்டு பிறகு அதை வரைந்து காட்டுகிறேன். எழுதி அதில் நம்ம அந்த கட்டத்தில் நம்ம ஒவ்வொரு வார்த்தைகள் அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை அதில் பொருத்தி ரசபந்தத்தை நம்ம அமைத்து பாடலாம், பார்க்கலாம். சரிதானே? இது முதல்ல ஒரு சிறிய நூலாகத்தான் அமைக்கிறது. அதிகபட்சம் ஒரு 50 வரி தான் 60 வரி தான் இருக்குது. அது முதல்ல படிச்சிருவோம். படித்து முடிச்சுட்டு ஒரு வரியாக விளக்கம் பார்ப்போம். ஓருடம்பு ஈருரு ஆயினை ஒன்று புரிந்து ஒன்றின் ஈரிதழ் கொன்றை சூடினை மூவிலைச் சூளம் ஏந்தினை சுடரும் சென்னி மீமிசை இருகோட்டு ஒருமதி எழில்வர மிளைச்சினை ஒருகணை இருதோல் செவியுற வாங்கி மூவையில் நாற்றிசை முரணரன் செகுத்தனை ஆற்ற முன்னறி பயந்தனை செரிய 2 நீக்கி ஒன்று நினைவோர்க்கு உறுதியாயினை அன்னறி ஒன்று மனம் வைத்து 2ம் நினைவிலோர்க்கு முன்னறி உலகம் காட்டினை அன்னறி 4 ஊழித் தோற்றினை சொல்லும் 5 அறவசைத்தனை நான்முகன் மேன்முகம் கபாலம் ஏந்தினை நூன்முகன் முப்புரி மார்பில் 2 அங்கம் ஒருங்குடன் ஏந்திய ஒருவனின் ஆதிகானாது 2 மூவுலகுழென்று நாட்டிசை உழிதர 50 குன்றத்து அழலாகத் தோன்றினை 6 நின் சடையது 5 நின் நிலையது 4 நின் வாய்மொழி 3 நின் கண்ணே 2 நின் குழையே 1 நின் ஏரே ஒன்றிய காட்சி உமையவள் நடுங்க இருங்கலிற்று உரிவை பொறுத்தனை நெருங்கி முத்தி 4 வரை 50 நடக்கிய அறுதொழிலாளருக்கு உறுதி பயந்தனை 7 இன்னரம்பு இசைத்தனை 6 அமுதம் பயந்தனை 5 விரலியர் கொட்டும் அழுத்த ஏந்தினை ஆலநிழல் அன்றிருந்து அறநெறி 4 கேட்க நான் நன்கினிது உரைத்தனை நன்றியில்லா முன்னீர் சூர்மா கொன்றங்கு 2 வரை எரித்த ஒருவன் தாதை ஒருமிடற்று இருவடி வாயினை தருமம் 3 வகை உலகம் உணரா கூற்றுவன் 4 வகை இலக்கணம் இலக்கியம் நலத்தக மொழிந்தனை 5 அவனோடு காலனை அடர்த்தனை 6 வகைச் சமயமும் நெறிமையில் வகுத்தனை 7 ஓசை ராவணன் பாட தாழ்வாய்க் கேட்டவன் தலையலி பொருத்தினை ஆரிய சிந்தையாகி 5 தேரோடு திசைச்சல விடுத்தோன் நாற்றோல் நலனே நந்தி பிங்கிரடி என்று ஏத்த பூதம் 3 பாட இருகன் மொந்தை ஒருகணம் கொட்ட மட்டுவெறி அலங்கள் மலைமகள் காண நட்டமாடிய நம்ப அதனால் சிறியேன் சொன்ன அறிவில் வாசகம் வரிதனக் கொள்ளாய் ஆகல் வேண்டும் பெரிகமள் கொன்றையோடு வெண்ணிலவணிந்து கீதம்பாடிய அண்ணல் பாதம் சென்னியில் பரவுவன் பணிந்தே நின் பாதம் பரமேட்டி பால் நீர் அணிந்தால் வாயில் அமர்ந்தாய் தனிந்து என்மேல் மெய்யறிவு தீர பணித்தருள் வேதியனே ஐயுறவு ஒன்றின்றி அமர்ந்து என்று விண்ணப்பிக்கிறார். அப்போ என்ன அர்த்தம்? இவர் அமைத்திருக்கக்கூடிய இருக்கையில் இறைவன் அமர வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணிக்கிறார். இருக்கை எப்படி அமைத்திருக்கிறார்? மேலிருந்து கீழே வரைக்கும் எடுத்துட்டு போகிறார். 1 2 1 1 2 3 2 1 அப்படி கொண்டு போகிறார். கட்டணம் அப்படி தான் இருக்குது. 1 2 3 1 2 1 1 2 3 2 1 1 2 3 4 3 2 1 கட்டம் புரியுது இல்லை? அப்படி தான் கட்டம் போட்டுது. அதில் பொருந்தும்படியாக தான் இந்த எண்ணிக்கைப்படி பாடல்களை அமைச்சிருக்கிறார். எண்ணிக்கைனா இறைவனுடைய செய்கைகளை எண்ணிக்கையில் வைத்து சொல்லுகின்றார். அது என்னங்கிறத பார்ப்போம். ஓருடம்பு என்று சொல்லுகின்றார். ஓருடம்புனா இறைவனுக்கு இருக்கிற ஒரே உடம்பு என்ன உடம்பு? அருள் உடம்பு. அவ்வளோதான். அருளாலத்தான் பெருமானுக்கு தேகம். நமக்கெல்லாம் மாயால தேகம், இறைவனுக்கு அருளால தேகம். அந்த அருள் திருமேனி அன்றி வேறு ஒன்றை பெருமான் எடுப்பதில்லை. அந்த அருள் திருமேனியை கூட அவன் சுவாமி அம்பாள் என்கிற நிலையில 2ஆக எடுக்கின்றான். அதை ஓருடம்பு ஈருரு ஆயினை என்று சொல்கின்றான். விளங்குதா? ஓருடம்பு ஈருரு ஆயினை ஒன்று புரிந்து அகைன் அதோட ஒரு ஓருடம்பு ஈருரு ஆயினை ஒன்று வருது பாருங்க. அது முதல்ல இருக்கக்கூடிய செட்டு 1 2 1. நீங்க அதில் நம்பர் போட்டுக்கணும், அப்பதான் புரியும். ஓருடம்புங்கிறதுல 1 போட்டுக்கணும், ஈருருங்கிறதுல 2 போட்டுக்கணும், ஆயினை ஒன்றுங்கிறதுல 1 போட்டுக்கணும் அகைன். அப்போ என்னவா இருக்கு? 1 2 1. ஃபர்ஸ்ட் கட்டத்தில் அது வந்து உட்காரும் 3 கட்டத்தில். அப்போ ஃபர்ஸ்ட் கட்டத்தில் ஓருடம்புன்னு எழுதணும், 2வது கட்டத்தில் ஈருருன்னு எழுதணும், 3வது கட்டத்தில் ஒன்று புரிந்துன்னு எழுதணும். ஒன்று புரிந்து நாங்கள் எழுதணும். விளக்கம் புரியுதுங்களா? அகைன் அடுத்தது திரும்ப 1ன்னு வரணுமா? வருதா பாட்டில்? ஒன்றினீர்
ஒன்றினீர், ஒன்றினா எல்லாவற்றிலும் ஒன்றி இருக்கிறீர்கள். ஈரிதழ் கொன்றைனர், ஈரிதழ் கொன்றைனா புலந்து இருக்கக்கூடிய பூத்து இருக்கக்கூடிய பூன்னு அர்த்தம். அங்க 2 வருதா? ஆமா. கொன்றை சூடினை மூவிலை சூளம் ஏந்தினை. ஆமா 3 வந்துருச்சா? 1 2 3. மூவிலை சூளம் ஏந்தினை. அப்ப அடுத்து என்ன வரும்? திரும்ப 2 வரும். ஏந்தினை சுடரும் சென்னி மீமிசை இருகோட்டு பாடுறார். சுடரும் சென்னி மீமிசைனா, சென்னினா சிரசு, மீமிசைனா மேலன்னு அர்த்தம். என்ன வச்சிருக்கார்? பிறை வச்சிருக்கார். பிறைக்கு 2 கொம்பு மாதிரி இருக்க. டெவில் ஹார்ன்னு ஒரு கிரகண நிலையே உண்டு. கிரகணத்தில் பார்த்தீங்கன்னா பல விதம் உண்டு. அதில் கங்கண சூரிய கிரகணம்னு இருக்கும், பகுதி சூரிய கிரகணம்னு இருக்கும். இன்னொன்று இதில் டெவில் ஹார்ன்ஸ் எக்லிப்ஸ்னு ஒன்று சொல்லுவாங்க. அது எப்படின்னா, சூரியனை நிலா மேலிருந்து ஆக்குபை பண்ணிக்கிட்டு இருக்கு. அதாவது ராகு பிடிச்சிட்டு இருக்கான் சூரியனை. பிடிக்கும் பொழுது சூரியன் இப்படி தெரிவார், சந்திரப்பறை மாதிரி இப்படி தெரிவார். அப்படி தெரியக்கூடிய நேரத்தில் சூரியன் அஸ்தமனம் ஆகிறாருன்னு வச்சுங்க. கடல்ல பிறை மாதிரி இருக்கக்கூடிய சூரியன், அதாவது எக்லிப்ஸில் சூரியனை சந்திரன் பிடித்திருக்கும் பொழுது பிறை மாதிரி தெரியக்கூடிய சூரியன் தண்ணீரில் இறங்குறார், அரேபியன் சீல இறங்குறார், நம்ம பார்க்குற மாதிரி சூழல் இருக்குடா. சூரியனுடைய அடிபாகம் மட்டும் தண்ணியில் மறைஞ்சிருக்கும். அப்போ மேலே இருக்கிற ஒரு கூர்முனையும் கீழே இருக்கிற ஒரு கூர்முனை மட்டும் 2 கொம்பு மாதிரி தெரியுது பார்த்தீங்களா? ஸோ அதை எப்படி சொல்கிறாங்க? டெவில் ஹார்ன்னு சொல்கிறாங்க. சாத்தானின் கொம்பு என்று சொல்லி அந்த சூரிய கிரகணத்தை அப்படி வர்ணிப்பது வழக்கம். இதெல்லாம் தோற்றப்பழி தான், அப்படி ஒன்றும் கிடையாது. நம்ம பார்க்கும்போது அப்படி தெரியுது. அது மாதிரி இங்கேயும் நிலாவை பார்த்தீங்கன்னா இப்படி 2 கூர்முனை இருக்கிறது மாதிரி இருக்கா புரை. அது ஒரு கொம்பு, இது ஒரு கொம்புனா இருகோட்டு ஒரு மதினா. கோடு என்பதற்கு கொம்பு என்று பொருள். திருக்கோட்டாறு என்கின்ற ஒரு தலம் இருக்கு. அது ஐராவதம் தன் கொம்பினாலே குத்தி வழிபாடு செய்த தலம் அது. அதனால வெள்ளானை குத்தி கொம்பினாலே கொத்தி அந்த மழை நீரை எடுத்தது. அதனால அதற்கு கோட்டாறுன்னு பேர். இப்போ திருக்கொட்டாரம் என்று சொல்கிறார்கள். அது திருக்கொல்லுமாங்குடியிலிருந்து நெடுங்காடு காரைக்கால் செல்லுகின்ற வழியிலே திருக்கொட்டாரம்னு இருக்குது. ரொம்ப அழகான பதிவு, ரொம்ப கிராமத்தலம் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா ஞானசம்பந்தரும் அப்பர் சுவாமியோட பதிவும் இருக்குது. ஞானசம்பந்தருடைய சிகாமரம் பண்ணலாம் இந்த பதிவும் இருக்குது. ரொம்ப அற்புதமான தலம், கிராமத்துக்குள்ளே இருக்கும். அந்த தலங்கள்லாம் அதிகமாக யாரும் போயிருக்கவே மாட்டாங்க. சரி, இருவாட்டு ஒருமதி எழில்வர மிளைச்சினை. மிளைச்சுதல்னா சூடுதல்னு அர்த்தம். எழில்பெறன அழகு பொருந்த அந்த மதியை சூடி கொண்டிருக்கின்றாய். அப்போ திரும்பவும் 1 2 3 2 1 அது கம்ப்ளீட் ஆயிருக்கு. சரிதானே? 2வது இருக்கக்கூடிய கட்டம் பாருங்க, 1 2 3 2 1 அந்த கட்டத்துக்கு நம்ம ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கோம். திரும்ப எதுலேருந்து ஆரம்பிக்கணும்? 1லேருந்து ஆரம்பிக்கணும். பாட்டு இருக்கா? ஒரு கணை இருதோல் செவியுற வாங்கி மூவையில் நாற்றிசை முரணரன் செகுத்தனை. 4 வரைக்கும் கொண்டு வந்திருக்கார். ஒரு கணைன்னா சிவருமான் திரிபுரத்தை அழிப்பதற்கு எத்தனை அம்பு பயன்படுத்தினார்? 10,000 அம்பா? ஒரே அம்பு தான். அந்த அம்புல கூட யார் யார் இருந்தாங்க? திருமால், காற்று, அக்னி 3 பேர் இருந்தாங்க. அப்போ குன்றவார் சிலை நானராவரிவாளி கூரெறி காற்றின் மும்மதில் வென்றவாரெங்கனே விடையேறும் வேதியனே. ஞானசம்பந்தர் பாடார். குன்ற வார் சிலையினார். குன்றம் மேருமலையை குன்றமாக, அந்த குன்றத்தையே மலையாக வில்லாக கொண்டார். குன்றவார் சிலை, சிலைனா வில்லு. நான் அரா, அரானா பாம்பு, பாம்பை வாசிக்கு பாம்பை நானாக கட்டினார். வாலி கூர் எரி, வாலினா அம்பு, கூர் எரினார். அம்புல யார் இருந்தா? அக்னி இருந்தான். அதோடு கூட திருமாலும் காற்றும் இருந்தாங்க. அக்னியை மாத்திரம் சொல்லுகின்றார் நம்முடைய ஞானசம்பந்த பெருமானார். வாலி கூர் எரி காற்றின் மும்மதில் வென்றவாருங்கனே விடையேறும் வேதி. அந்த அம்பை பற்றி பேசுகின்றார். இரம்பு கண்டிலம் ஓரம்பே முப்புறம்னு பாடுகின்றார். யாரு? மணிவாசகர் பாடுறார். இரம்பு கண்டிலம் ஓரம்பே முப்புறம் முந்தி பரன்னு பாடுறார். திருவந்தியாரில் வருது. அதில் ஒரு கணை 2 தோள்களால்
2 தோள்களால் தான் அம்பு வில் அப்படி பயன்படுத்தி இருக்கணும். அம்பு பூட்டி அந்த நாணை இழுக்கிறவர்கள் எது வரைக்கும் இழுப்பாங்க? முன்னாடி கையை வச்சு இப்படி காது வரைக்கும் இழுப்பாங்களாம். அதான் செவியுற வாங்கி இல்லை, இப்படி கண்ணுக்கு நேராக வச்சு பார்க்கும்போது இழுக்கிறது எது வரைக்கும் வரும்? காது வரைக்கும் வருது. அதான் செவியுற வாங்கி. மூவெயில், மூவெயில்னா 3 கோட்டைகள், திரிபுர அசுரர்களுடைய கோட்டை 3 கோட்டையும் நாற்றிசை முரண் அரண் செகுத்தனை, 4 திசையிலையும் பாதுகாப்பு கெடும்படியாக அந்த திரிபுரத்தை அழித்தாய் என்று சொல்லுகின்றான். விளங்குதா? இப்போ 4 வரைக்கும் வந்திருக்கோமா? 4வது 3வது செட்டில் 4வது 1 2 3 4. அப்போ திரும்ப என்ன வரணும்? 3 வரணும். முரணரன் செகுத்தனை. ஆமாம். அன்ன ஆற்ற முன்னேறி பயந்தனை. முன்னெறினா அது பார்க்கறதுக்கு 3 நெறி என்றது மாதிரி இருக்கு. முன்பாகிய நெறி, முதலாகிய நெறி, செய்வ நெறி என்று பொருள். ஆற்றனா வழி, நாமெல்லாம் அடைவதற்கு வழியாக செய்வ நெறியை கொடுத்தார். முன்னெறி பயந்தனை சரிய 2 நீங்கி 1 நினைவார்க்குனார். 2 நீங்கினா இருவினையையும் நீங்கி, நல்லது கெட்டது, விருப்பு வெறுப்பு 2ஐயும் நீங்கி 1 பெருமானுடைய திருவடியே நினைவார்க்கு உறுதியாயினை முடிச்சிட்டார். இப்போ இதில் 1 2 3 4 3 2 1 செட் ஆயிருக்கு. அதில் 3வது கட்டத்தில் செட் ஆயிருக்கு. சரிதானே? முன்னேறி 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 பயந்து. சரியா? திரும்ப எங்கிருந்து வரணும்? 1 2 3 4 5 வரைக்கும் வரணும். அன்னறி 1 மனம் வைத்து 2ம். அன்னறி 1ம் மனம் வைத்துன்னு படிக்கணும். 1 இருந்த நினை மின்கள் உண்டமக்கு ஊனமில்லை பாடுறாரா அப்புறம் சாமி? மனதை ஒன்றினின்று நினைக்கணுங்கிற அதுதான் 1ன்னார். 1 நாம 1 நம்ம நினைக்கிறோம். அந்த இடத்துல ஒன்றுதல் என்கின்ற வார்த்தையை போட்டிருக்காரு. கவுண்ட்டுக்கு என்னவா ஆயிப்போச்சு? இது 1 ஆயிடுச்சு. அன்னறி 1 மனம் வைத்து 2ம் நினைவிலோர்க்கு. 2ம் நினைவின இருவேறு நினைவாக, பெருமானுடைய நினைவை தவிர்த்து வேறொரு நினைவு இல்லாதவர்கள் என்ற அடிப்படையில் 2ம் நினைவு இலோர்க்கு. 2வது நினைப்பு 1ஆவே நினைக்க, 2ஆ நினைக்க 1ஆ நினைக்கிறது. 1 மனம் வைத்து 2 தேவையா இருக்கு. என்ன பண்றது? 1 மனம் வைத்து 2ம் நினைவிலோர்க்கு முன்னேறி உலகம் காட்டினை. அகைன் திரும்ப முன்னேறி. முன்னேறி உலகம்னா எல்லாருக்கும் முதலாக இருக்கக்கூடிய நெறி உலகம், அது முத்தி உலகம்னு அர்த்தம். கீழே முன்னேறினா முன்னதாகிய நெறி செய்வ நெறி. இங்கே வரக்கூடிய முன்னெறி எல்லாவற்றுக்கும் முன்னதாகிய நெறி பெற்றவர்கள் படக்கூடிய உலகமாகிய முத்தி உலகம். 3 வந்துச்சா? 2மே 3 அர்த்தத்தில் தான் வருது. ஆனால் அந்த முன்னெறிக்கு செய்வ நெறின்னு பொருள். இந்த நெறிக்கு முன்னவர்கள் பெற்ற நெறி உலகம். அதான் சைவ நெறின்னு அர்த்தம். முதலாவதாகிய நெறி. முன்னெறி உலகம்னு இங்கே தனியாக காட்டுறாருல, அப்போ முன்னெறி பெற்றவர்களுடைய உலகம். ஆமாம், முன்னெறிகள் முன்னெறி சைவ நெறியில் இருந்தவர்களுடைய உலகத்தை காட்டினை. சரிதானே? அந்நெறி 4 என ஊழி தோற்றினை. இந்த உலகத்தில் 4 யுகங்களாக கட்டமைத்து ஊழியை கொண்டு வருகின்றாய் இல்லையா? ஒரு மகாயுகம்னு பேர். சத்தியயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். ஒரு செட்டு முடிஞ்சதுன்னா ஒரு ஊழி நடக்கும். இதை தான் சொல்லுகிறார். 4 என ஊழி தோற்றினை. ஆமாம், ஊழி நடக்கும்னு இங்கே சொல்லியிருக்கார். ஊழினா நடக்கும். நடக்காது நடக்காது கண்டிப்பாக நடக்கும். இப்போவே நமக்கு கலியுகம் முடிஞ்சு திரும்ப புதுசாக எல்லாம் தொடரும். ஆனால் இது கூட இந்த 4 கூட ஒரு மனுவினுடைய ஒரு பீரியட் தான் இதெல்லாம். ஒரு மனுவுக்கு ஒரு நாளில் எத்தனையோ யுகங்கள் இருக்கும், எத்தனையோ சதுர்யுகம் இருக்கும். அவனுடைய பீரியடே மொத்தம் ஒரு மனு. பிரம்மாவுக்கு 1 டேல 14 பீரியடு, 14 ஹவர் பிரம்மாவுக்கு. ஒரு அவருக்கு ஒரு மனு வருவான். ஒரு மனுவுக்கு அவனுடைய ஆட்சி காலம்னு பார்த்தீங்கன்னா பல சதுர்யுகங்கள். விளக்கம் புரியுதுங்களா? பல சதுர்யுகம் போனால் தான் அவனுக்கு அந்த ஒரு பீரியடே 1 ஹவரே கணக்காகும். இப்படி பல சதுர்யுகங்கள் 14 மன்வந்தரங்கள் போனால் பிரம்மாவுக்கு 1 டே கம்ப்ளீட் ஆகும். இப்படி தான் கணக்கு சொல்லப்பட்டிருக்கு.
இப்போ நாம் வாழக்கூடிய இந்த கால டைம் பீரியட் இது வைவஸ்வத மனுவினுடைய 28வது சதுர்யுகத்தில் இருக்கக்கூடிய கலியுகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோங்கிறாங்க. ஒரு பிரம்மா இருக்கா, இப்போ பிரம்மா பதவியில் இருக்கார் இல்லையா, இந்த பிரம்மாவுடைய ஏதோ ஒன் டேல 7வது பீரியடில் நம்ம இருக்கோம். இப்போ அது 7 அவருக்கு பொழுது விடிஞ்சு 7 மணி நேரம் தான் ஆயிருக்கு. விளக்கம் போடுதுங்களா பிரம்மாவுக்கு. இந்த 7 மணி நேரத்தில் 7வது பீரியடை கண்காணிச்சுட்டு இருக்கக்கூடிய மொத்தம் 14 பீரியட், 14 மன்வந்திரம் சொல்கிறாங்க. இதில் 7வது மன்வந்திரம் இப்போ வைவஸ்வத மன்வந்திரம் நடந்துகிட்டு இருக்கு. அதில் அவனுக்கு 28வது சதுருகம். அவன் வைவஸ்வத மனு ஆட்சிக்கு வந்து மொத்தம் 6 பேர் போயிட்டான். 7வது மனு ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போது 28 சதுர்யுகத்தில் நடந்து 28வது கலியுகத்தில் கலியுகம் ஆரம்பிச்சு 5000 வருஷம் ஆகுதுங்கிறாங்க. இன்னும் கலியுகம் முடியறதுக்கு எத்தனையோ வருஷம் இருக்குது. இதுக்கு பிறகு திரும்பவும் எத்தனை சதுர்யுகம் ஆனதுக்கு பிறகு 8வது பீரியடு, 9வது பீரியடு, 10, 11, 12, 14. அப்புறம் அந்த கால எல்லையை பார்த்தோம்னா காலமாயே பெருசாக இருக்குது. அவன் இடத்துக்கு கொண்டுறோம் இந்த ஆயுள் முழுக்க சாமி நமக்கு ஒன்றுமே கொடுக்கலையேன்னு. ஆனால் நம்முடைய ஆயுள் காலங்கிறது சாமியை பொறுத்தளவுக்கு ஒரு மைக்ரோ அளவு கூட கிடையாது. ஏன்னா 100 பிரம்மாக்கள் 100 திருமால் போனால் தான் சிவபெருமானுக்கு அது ஒரு சொடக்கு போடுற நேரமா என்ன சொல்லுகிறார். விளக்கம் புரியுதுங்களா? இப்போ வாங்க நாற்காலி எடுத்து போட்டு வாங்க. பாஸ்கர் என்கிட்ட சொல்லுங்கம்மா. அத்தி பூத்திருக்கு இன்னைக்கு. அப்படியா? அப்படி ஊழி தோற்றினை 4 ஊழி தோற்றினை சொல்லும் 5 அலை அரவு அசைத்தனைன்னார். சொல்லும்னா சொல்லப்பட்டதாகி 5 அலை அரவு. சாமியுடைய பாம்புக்கு 5 தலை பாம்புன்னு சொல்கிறோம் இல்லையா, 5 அலை அரவின் பணி கொண்டுழல் அப்படின்னு 5 அலை அரவின் பணி கொண்டு அருள் செய்யும் என்று சொல்லி திருநாகேஸ்வரம் பதிகத்தில் அப்பர் சாமி பதிப்படுகின்றார். 5 போலும் அவர் அரவின் படம் என்று சொல்லியிருக்கிறாங்க. அப்போது சொல்லும் 5 அலை அரவு அசைத்தனை. திரும்ப 4 நான்முகன் மேன்முக கபாலம் ஏந்தினேங்கிறார். திசைமுகனாகிய நான்முகனுக்கு 4 திசைக்கு ஒரு முகம் இருந்தது. அதில் மேல் திசையை நோக்கி இருக்கக்கூடிய இருந்த அந்த கபாலத்தை சுவாமி கிள்ளி எடுத்துட்டார். ஏன்னா அது அனாச்சாரம் பேசிக்கொண்டு இருந்தது. ஆதிக்கன் 4முகத்தில் ஒன்று அல்லாத சொல்லுரைக்க தன் கைவாளால் செய்தித்த திருவடி என்று திருநள்ளாறு பதிகத்தில் அப்பர் சாமி காட்டுறாங்க. அது கண்டி ஊரில் செய்ததாக சொல்கிறார்கள். பூமன் சிரம் கண்டி என்று சொல்லப்படுகிறது. கண்டியூர் என்பீராகில் கடுகனொன் வல்வினை நோய் கழற்றலாமேன்னு சரித்திரம் அப்பர் சாமி பாட்டு. அதில் 5 அலை அரவசைத்தனை நான்முகன் மேன்முகம் கபாலம்ங்கிறார். அப்போ மேல் நோக்கி இருக்கக்கூடிய கபாலத்தை எடுத்துட்டார். ஏந்தினை நூல்முக முப்புரி மார்பு, முப்புரி அணிந்திருக்கிறார் சாமி. 3 கோலாம் அவர் மார்பின் நூலிழை என்று சொல்லுகின்றார். இந்த பிரம்மச்சாரி புள்ள 3 இழையினாலே ஆன ஒரு பூணிலே அணிஞ்சிருக்கும். திருமணமானால் 6 இழை. திருமணமாகி குழந்தை பிறந்துருச்சுன்னா இன்னும் ஒரு 3 சேர்த்துப்பாங்க. 3, 9 மொத்தம் 9 இழைகளை கொண்ட நூலை பிராமணர்கள் மார்பிள் அணிந்து கொள்வது வழக்கம். அதில் சுவாமியும் முப்புரி அணிந்திருக்கின்றார் என்பதை காட்டுகின்றார்கள். அங்கே நூன்முக முப்புரி மார்பில் 2 அங்கம் ஒருங்குடன் ஏந்தியன்னார். 2 அங்கம் என்பது அங்கம்னா எலும்புன்னு அர்த்தம். அங்கம் பூம்பாவைன்னு அர்ல. அப்போ என்ன அர்த்தம்? எலும்பை பெண்ணாக மாற்றினார் சுவாமி. அப்போ எலும்பை எப்படி பெண்ணாக மாற்றினார்? எலும்பு சாமிக்கிட்ட அங்கே சரித்திரத்தில் என்ன நடந்துச்சு? எலும்பை பெண்ணாமா எலும்பு சாமிகிட்ட கேட்டாரா? பதிகம் யாருக்கு பாடினார்? பதிகம் சாமிக்கு பாடியிருக்காரா? அந்த பதிகத்தில் சாமியை நோக்கிய பாட்டு இருக்கு. போதியோ பூம்பாவைன்னு தான் பாடுறாரு. சாமியை நோக்கி கபாலீஸ்வரன் நோக்கிய பாடுறாரு. பூம்பாவை நோக்கி தானே பதிகம் பாடுறாரு. பதிகம் யாரை பார்த்து பாடியிருக்கார்? பூம்பாவை எங்க இருந்துச்சா?
சாம்பலை நோக்கி ஞானசம்பந்தர் பாடலாமா? நாம பாடினா கூட அது அவங்க தப்பு இல்லை, ஞானசம்பந்தர் பாடக்கூடாது. ஏன்னா சாம்பல்ங்கிறது அங்கே சடப்பொருள், அது இறந்து போய் எங்கள் ஆத்மாவும் இல்லை. பூம்பாவை நோக்கி பூம்பாவை இப்படி போய்விட்டாயே அப்படின்னு தான் ஞானசம்பந்தர் பாடியிருக்கார். பூம்பாவை அங்கே இருந்ததா? அப்போ இல்லாத பூம்பாவை பார்த்து ஞானசம்பந்தர் எப்படி பாடலாம்? கேள்வி புரியுதா இல்லையா? பூம்பாவை ஆன்மா இவர் பாடுறது கேட்குமா? ஏன் கேட்காது? வெரி குட். கருவி இல்லை, கருவி இல்லாத ஆன்மா எப்படி தெரிஞ்சு கொள்ளும்? ஞானசம்பந்தர் பாடுறது, ஞானசம்பந்தர் நம்ம பாடுறாரு பூம்பாவை தெரியுமாங்க? அப்போ பூம்பாவை என்ன நிலையில் இருக்கும்? அப்போ வெரி குட், கேவல அனுபவத்தில் இருக்கும், எந்த அனுபவமும் இல்லாமல் இருக்கும். அப்போ ஏன் கருவிகரணம் இல்லை? அப்போ கருவிகரணமும் இல்லாத, அனுபவமே இல்லாத பூம்பாவை நோக்கி ஞானசம்பந்தர் எப்படி பதிகம் பாடலாம்? எப்படி பாடலாம்? இது சரியா தப்பா? இப்போ ஞானசம்பந்தர் தவறு செஞ்சிருக்காரு அந்த இடத்துல. ஞானசம்பந்தர் தவறு செய்ய மாட்டார், ஆனால் நாம இவ்வளோ நாள் அதை யோசிக்கவே இல்லை. ஆனால் நமக்கு இப்படிலாம் யோசனை வரும், நம்ம யோசிக்க மாட்டோங்கிறது வேற. ஆனால் நமக்கு இப்படிலாம் யோசனை வரும் என்று யோசித்த அப்படி சேக்கரார் சுவாமிகள் அதற்கு ஒரு தீர்வு சொல்லுகிறார்கள். அந்த இடத்துல அந்த எட்பு குடத்தை பார்த்து ஞானசம்பந்தர் பதிகம் எடுக்கிறார். எப்படி பதிகம் எடுத்தார்? சாமியை நோக்கி பதிகம் எடுக்கல. எடுத்தா விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, சாமி வியாபகம் ஞானம் உடையவன். ஆனால் இந்த இடத்துல பூம்பாவை நோக்கி பதிகம் பாடுறாரு. பூம்பாவை இந்த இடத்துல இல்லை. அது எப்படி பூம்பாவை நோக்கி ஞானசம்பந்தர் பதிகம் பாடலாம் என்பதற்கு இந்த அந்தியஷ்டி சம்ஸ்காரத்திலிருந்து ஒரு விதியை எடுத்து காட்டுகிறார் நம்முடைய சேக்கரார் சுவாமிகள். அதாவது இந்த மண்ணுலகில் இறந்துள்ளோர் என்பினை முந்தும் நன்னெறிப்படுத்திடும் முறைமையால் என்று சொல்லுகிறார். இந்த சஞ்சயனம் என்று ஒன்று செய்வாங்க, இந்த பால் தெளிக்கிறதுன்னு சொல்கிறான் பாருங்க. இந்த பால் தெளிக்கிறது என்னது? நெருப்பில் சுடப்பட்ட அந்த சாம்பல் இறந்து போனவருடைய அந்த உடம்பை நெருப்பில் வெந்ததுக்கு பிறகு மறுநாள் தண்ணீர் பால் கொண்டு அணைத்துட்டு அந்த எலும்புகளை எல்லாம் எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேமித்து கொண்டு போய் தண்ணியில் விடுறதுன்னு வச்சுருக்கிறாங்க. அதுக்கு சஞ்சயனம்னு பேர், சேகரிப்புன்னு பேர். அது எதற்காக செய்கின்றார்கள்? இந்த இறந்து போனவருடைய இந்த அப்படியே விட்டு போயிடலாம், செத்து போயிட்டா கொளுத்தி வச்சு முடிஞ்சு போச்சு, அப்படியே விட்டுட்டு போகலாம் இல்லையா? அப்படி கிடையாது. அந்த எலும்பை கொண்டு போய் நல்ல நதி தீரத்தில் கரைக்கிறாங்க, காசியில் கரைக்கிறாங்க, ராமேஸ்வரத்தில் கரைக்கின்றாங்க. இதெல்லாம் ஏன் செய்கிறாங்க? இந்த மண்ணுலகில் இறந்துள்ளோர் என்பினை, உலகத்தில் அப்படி இருக்கு சம்பிரதாயம், இறந்து போனவருடைய எலும்பை நன்னெறிப்படுத்தணும். எதற்கு? அதனோடு தொடர்ச்சியாம் இந்த உடம்புக்கு செஞ்ச கர்மா அந்த உயிருக்கு சென்று சேரும், நற்கதியை வழங்கும் என்று இந்த உலகத்தில் சிவபெருமானே ஆகமத்தில் அந்தியஷ்டி விதியில் கொடுத்திருக்கின்றான். அதன் அடிப்படையில் தான் ஞானசம்பந்த பெருமான் எலும்பை நோக்கி பாடுகின்றார் என்று விளக்கம் கொடுக்கிறார் சேக்கரார் சார். விளக்கம் புரியுதுங்களா? இல்லைன்னா அந்த இடத்துல நம்ம இதுவரைக்கும் யோசிக்கல, எலும்பை நோக்கி பாடலாமா அவர்? ஞானசம்பந்தர் பூம்பாவை நோக்கி பாடுறார், பூம்பாவை அங்கே இல்லை. ஆனால் நமக்கு இது வரைக்கும் அது தோணலை. சேக்கரார் சாமி அதுக்கு விடை சொல்றாரு. அங்கே அது எப்படி பாடலாம்? ஞானசம்பந்தர் இல்லாத பூம்பாவை நோக்கி பதிகம் பாடலாமா? சரி, எலும்பு நோக்கி பாடுறார், எலும்பு கேட்குமா? அப்போ எலும்பை கொண்டு எப்படி பூம்பாவைன்னு அழைக்கிறார்? அதற்கு முகாந்தரம் இங்கே தான் இருக்கு, அந்தியஷ்டி சம்ஸ்காரத்திலேருந்து எடுத்து காண்பிக்கிறாங்க. சைவ அந்தியஷ்டி விதினே இருக்கு. அதில் இந்த சஞ்சயனத்தை பற்றி சொல்லி அதில் சொல்கிறார், இந்த உலகில் இறந்துள்ளோர் என்பினை முந்தும் நன்னெறிப்படுத்திடும். முந்தும் நன்னெறிப்படுத்துதல்னா அந்த எலும்புக்கு செய்யக்கூடிய சம்ஸ்காரம் அடைந்து போன உயிருக்கு தொடர்ச்சியாக நன்மையை விளைவிக்கும் என்பதை முன்னிட்டு கொண்டுதான் ஞானசம்பந்தர் இந்த எலும்பை பெண்ணாக பாவித்து பாடுகின்றார் என்று அதற்கு விளக்கம் கொடுக்கிறார் சேக்கரார் சாமி. நம்ம பொதுவாக பதிகம் பண்ணார், பொண்ணு வந்துச்சு, அதை தான் பேசுவோம். இதில் ஒரு நுட்பமான சரித்திர குறிப்பு கொடுக்கிறார். ஞானசம்பந்தர் மேலே பழி வரக்கூடாதுங்கிறது, அவர் மேலே பழி வராது, நமக்கு புரியணுங்கிறதுக்காக விளக்கம் கொடுக்கிறார் சேக்கரார். அதனால தான் சேக்கரார் சாமியினுடைய பெருமை இப்படித்தான் விளங்குது புராணத்தில். அவர் இல்லைன்னா நமக்கு இது தெரியவே தெரியாது. ஒரு எந்த இடத்துலையும் பரமாச்சாரியர் மீது ஒரு குற்றம் வந்துவிடக்கூடாது என்பதற்கு அவர் விளக்கம் கொடுக்கிறார் பாருங்க. அதுதான் சேக்கரார் சாமியுடைய இருப்பு. அவர் நம்ம கிடைத்த கொடை என்பதற்கு இந்த பகுதியெல்லாம் ஒரு மிகப்பெரிய சான்று. வகையில் இங்கே கபாலம் நான்முகன் முப்புரி மார்பில் இருவர் அங்கம், அங்கம்னா எலும்பு, அதுதாங்க போயாச்சு.
அங்கம் என்பது எலும்பு. இருவர் அங்கம்னா 2 பேர். யார் யார்? திருமால் பிரம்மாவளுடைய எலும்புகளை அணிந்திருக்கின்றார் சாமி. செத்தார் எலும்பணிந்து சேவேரி திரிவீர், செல்வத்தை மறைத்து வைத்திரி அமக்கு ஒரு கால் இறங்கீர், முத்தாரம் இளங்கி மணி வைரம் அவை போன தந்தருள வேண்டும், கஸ்தூரி கமல் சாந்தம் பணித்தருள வேண்டும், கடல்நாகை காரோணம் மேவி இருந்தீரே என்று சுந்தரமூர்த்தி சாமி கேட்கிறாங்க. அதில் செத்தார்தம் எலும்பணிந்து சேவேரி திரிவீர் என்று காட்டுகின்றார். செத்தார் எலும்பணிவாய் திரு கேதீச்சரத்தானே என்று சொல்லி கூட சுந்தரமூர்த்தி சாமி பதிகம் தான். அப்படி இருவர் அங்கம் ஒருங்குடன் கங்காளம் தோல் மேலே காதலித்தான் காணேடி என்று கேட்கிறார் இல்லையா? மணிவாச பெருமான்கிட்ட கேட்குறாங்க, ஏன் உங்கள் சுவாமி எலும்புகளை அணிந்திருக்கின்றார்? கங்காளம் தோல் மேலே காதலித்தான் காணேடி. எதற்கு? கங்காளம் செய்ய தரித்திரர்கான் சாயலோ என்று சாமி பதில் சொல்கின்றார். அவருடைய கால முடிவு வரும்பொழுது 100 கோடி பிரமர்கள் வந்தனர், 6 கோடி நாராயணர் அங்கனே, 7 கங்கை மணல் எண்ணில் இந்திரன், ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே என்று காட்டுகிறார்கள் அப்பர் சுவாமி. இந்த காலத்தை அவங்கெல்லாம் காலத்தில் போயிடுவாங்க. சிவருமான் மாத்திரம் அப்படி இருந்து கொண்டே இருப்பார். அவர் தான் எல்லாவற்றுக்கும் சங்காரகர்த்தாவாகி முதலாக இருந்து மிச்சமாக இருக்கார், நீதியாக இருக்கிறார், கடைசியாக இருக்கிறது அவர் தான். இருக்கிறவரை திரும்ப உலகத்தை உற்பத்தி பண்ணுவார். அதனால தான் மிச்சமாக இருக்கிறது சாம்பல் தான், எது எரிஞ்சாலும் அதை தான் நம்ம பூசிக்கிறோம் உடம்புல. உலகம் நிலையற்றது, அழியக்கூடியது என்றெல்லாம் வச்சுருக்கிறாங்க. அப்படி இருவரங்கம் ஒருங்குடன் ஏந்திய ஒருவனே என்று சொல்லி முடிக்கிறார். திரும்பவும் எங்கிருந்து வருகிறது? 1 மனம் வைத்து அங்கு 1, 2 நினைவிலோருக்கு அங்கே 2, முன்னேறி உலகம் 3, 4 ஊழி 4, 5 அளவு 5, திரும்ப 4 4, முப்புரி 3, இருவர் அங்கம் 2, ஒருவர் 1 சொல்லி 1 2 3 4 5 4 3 2 1 என்பது வரைக்கும் இந்த ஆசனத்தில் நிறைவாகும். சரிதானே? திரும்ப எங்கே போனோம்? 1க்கு போகணும். ஒருவன் ஆதி பாருங்க, அங்கம் ஒருங்குடன் ஏந்திய இடத்துல ஒருங்கு 1 வந்துருச்சு. ஆமா ஆமா, இருவர் அங்கம் ஒருங்குடன், அந்த ஒருங்கு 1. திரும்ப ஏந்திய ஒருவங்கும் போது அடுத்த 1 ஆரம்பிக்குது. சரி, ஒருவ நின் ஆதி காணாது இருவர். ஆதினா ஆதியும் அந்தமும் காணவில்லைன்னு அர்த்தம். இதம் இனிய குயிலே கெட்டியேல் எங்கள் பெருமான் பாதம் 2 வினவில் பாதாளம் எழினுக்கும் அப்பால். கீழே போயிட்டு கிட்ட கீழே போயிட்டு கிடைக்கல கால். சரி, திருமுடியை பற்றி பேசலாமான்னா, சோதிமணி முடி சொல்லில் சொல்கிறது நின்ற தொன்மை ஆதிகுணம் ஒன்றும் இலான் அந்த அமிலான் பறக்குவாய் என்று பேசுறாங்க. அதுதான் சொல்லுகின்றார். ஒருவர் நின் ஆதி காணாது இருவர் மூவுலக உழன்று, 3 உலகத்திலையும் தேடி பார்த்தாங்கிறார். நாற்றிசை ஒழிதர 4 திசைகளும் திரியன்னார். 3 உலகத்திலையும் 4 திசையிலையும் திரிகின்றான். யார் யாரு? திருமாலும் பிரம்மாவும். 50 குன்றத்து அழலாய் தோன்றினை. இந்த இடத்துல ஐம் என்பதற்கு பெரிய, தலைமை உடைய என்று பொருள். ஐ என்பதற்கு தலை என்று பொருள் இருக்கு, தலைமை என்று பொருள் இருக்கு. ஐயன் சொல்றது அதனால தான். ஐயா, ஐயனே, ஐயர், இதெல்லாம் ஐ எங்க தலைமையில வருது. ஐங்கிற சொல்லுக்கு சலின்னு அர்த்தம் இருக்குது. ஐமேல் உந்தி அளமந்த போதாக அஞ்சேல் என்று அருள் செய்வான் அமருங்கோயில் என்று பாடுறார்ல. புலனைந்தும் பொறிகலங்கி எரிமயங்கி அறிவழிந்திட்டு அளமந்த போதாக அஞ்சேல் என்ப ஐமேல் உந்தி அளமந்த போத. ஐனா சளி. ஐ இந்த சளி தொண்டை வந்து அடைக்கிது. சேட்டுமை இழுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. கிராமப்புற பகுதிகளில் ஒரு வயசானவங்க இறந்து போகிற சூழல் இருக்கிறாங்கன்னா எப்போ போவோம்னு எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. அப்போ அப்படி இழுக்கும். போகுதுன்னா போவாது, திரும்ப வந்துடும். இப்படி இழுத்து கொண்டே இருக்குது பாருங்க. அது இழுக்கிறதா ஐ வந்து இழுக்கிறது மேலே. சிலேத்துமம் அப்படின்னா சளி. பாத பித்த கபம்ங்கிறோம் பாருங்க. அந்த கபம் தான் சிலேத்துமம்ங்கிறது. சிலேத்துமத்தை கிராமப்புறங்களில் சேட்டுமன்னு சொல்லுவாங்க. சேட்டுமை இழுக்குதும்பாங்க. மக்களுக்கே தெரியாது சேட்டுமனா என்னன்னு தெரியாது. சேட்டுமைங்கிறது சிலேத்துமம், அதுதான். சிலேத்துமம்னா சளி வந்து அடைக்கும், மேலே பேச முடியாத அளவுக்கு. ஐயாறு வாயாறு வாயாமுண்டம் ஐயாறு மடநெஞ்சே வாயால் அழை என்று சேத்திர வெண்பாலை பாடுகின்றார் நம்முடைய ஈடிகள் கோடவர்க்கும் நாயனார்.
ஐ ஆறு வாயாறு வாயாகும். ஐ ஆறு எடுத்து வாயில் வந்து அடைக்கும். அப்போ வந்து கூப்பிட்டா அழித்து பிறக்க ஒற்ற அயில்வேலன் கவியை கழுத்தில் சுருக்கு இட்டு இழுக்கும் அன்றோ கவி கற்கின்றது என பாடுகின்றார். கடைசியில் சொன்னா, உயிர் போகிற இடத்துக்கு சொன்னா, சாமி அப்போ யமன் வராமல் இருப்பானான்னா வரமாட்டான். அப்போ கண்டிப்பாக யமன் வந்துடுவான். அதனால் எப்போ சொல்லணும்? நல்லா இருக்கும்போதே சொல்லணும். கையினோடு கால் கட்டி உமரலாம் ஐயன் வீடினன் என்பதன் முன்னம் நீ பொய்யிலாரன் புள்ளிருக்கு வேலூர் மகிழாவிய கண்டனை வாழ்த்துமே என்று அப்பர் சாமி திருவாக்கு. நம்ம இறந்து போகும் உடனே என்ன பண்ணுவாங்க? கையை கட்டுவாங்க, காலை கட்டுவாங்க, உடனே சொந்தக்காரங்களாம் சேர்த்து விடுவாங்க. சொல்லுகிறார், கையினோடு கால் கட்டி உமரலாம் ஐயன் வீடினன். ஐயா அப்பா போயிட்டார், அம்மா போயிட்டார், எல்லாம் வந்து சேருங்க அப்படின்னு ஒரு காலத்தில் தேதி ஆள் விட்டு அனுப்புனாங்க. அப்புறம் ஃபோனில் வந்தது. இப்போ வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வச்சா தெரிஞ்சுட்டு வந்துட வேண்டியது தான். போகலாம் ஸ்டேட்டஸ் வச்சு பார்க்கலையான்னு கேட்க வேண்டியது தான், கேட்பாங்க. அதனால் இப்போ கொளுத்துறது வரைக்கும் ஸ்டேட்டஸ் போடுறான். எல்லாத்தையும் தூக்குறது, குளிப்பாடுறது, கொளுத்துறது, செல்ஃபி எடுத்து போடுறது, இதெல்லாம் வச்சுருக்கான். ரைட், கலாச்சாரம் மாறுது, அதனால் ஒன்றும் குறை சொல்ல முடியாது. ஆவா அப்படி அரிச்சுற்ற வினையால் அடப்புண்ட நீர் எரிச்சுற்ற கிடந்தார் என்று அயலவர் சிரிச்சுற்று பல பேசப்படாமனும் திருச்சிற்றம்பலம் சென்று அடைந்து உய்மினே என்று காட்டுகிறாங்க அப்பர் சாமி. நெருப்புல சூழ்ந்து எரிக்கிறாங்க. அரிச்சுற்ற வினையால் அடற்புண்ட நீர் எரிச்சுற்ற கிடந்தார். என்ன ஆட்டம் ஆடனா இவன், என்ன பேச்சு பேசுறான், ஒருத்தனை மதிச்சானா, எவ்வளோ காசு பணம் இருக்குன்னு ஆடுனான், நம்மளை எல்லாம் எவ்வளோ கேவலப்படுத்தினான். இப்போ பார்த்தியா நெருப்பு எரியும்படியாக சுடுகாட்டில் கிடக்கின்றான் என்று சிரிப்பார்களாம். கூட இருக்கிறவங்கெல்லாம் மௌனமாக சிரிப்பான். அப்போ வந்து அப்போது அரிச்சுற்ற வினையால் அழற்புண்டு நீர் எரிச்சுற்ற கிடந்தார் என்று நெருப்பு சூழ அப்படி கிடக்கிறாருன்னு அயலவர் சிரிச்சுற்று பல சிரிச்சுக்கிட்டு பேசுவான், கேவலப்படுத்துவான். அப்போ தான் வந்து தனக்கு அடுத்து வரப்போகுதுங்கிறத மறந்துடுவான். இருந்தாலும் ஒன்றும் பேசுவான். சிரிச்சுற்று பல பேசப்படாமுனம் திருச்சிற்றம்பலம் சென்று அடைந்து உய்மினே என்று சொல்லி சிதம்பரத்தை சென்று அடையுங்கள், நடராஜ பெருமானை தரிசனம் பண்ணுங்கள் என்று சொல்லி கேட்கிறார் அப்பர் சாமி. அதுபோல் இங்கே என் ஆதிகானாது இருவர் மூவுலகு உழன்று நாட்டுசை உழிதர ஐம்பெரும் குன்றம். ஐனா சலிக்கு அங்கே போயாச்சு. ஐம்பெரும்னா பெரிய என்று பொருள். இந்த இடத்துல ஐம்பெரும் குன்றம்னா பெரிய மலையா நின்னாய். அது என்ன மலை? அண்ணாமலை என்று பெயர். சாமி திருமாலும் பிரம்மாவும் தேடினாங்க. சாமி பெரிய நெருப்பு தூணாக நின்றார் ஆகாசத்துக்கு. பூமி ஆகாச பூமியாக கிடையாது முதல்ல, அவ்வளோ வசக்க நின்றுட்டு இருக்கா. இடையில திருமாலும் பிரம்மாவும் சண்டை போட்டுட்டு இருக்கான். இடையில ரெண்டு பேரில் யாரா பெரியவன்னு சண்டை. இடையில பெரிய தழல் தூண் நிற்கிது. இது என்னன்னு பார்த்தா இது எங்கேருந்து வருது எங்கேருந்து முடியுதுன்னு ரெண்டு பேரெலாம் கண்டுபிடிக்க முடியல. அப்போவே ரெண்டு பேரும் என்ன பண்ணியிருக்கணும்? ஓ, நம்பால் முடியாத காரியமும் இந்த உலகத்தில் உண்டு போல் இருக்கு என்பதை புரிந்து நம்ம கர்த்தா இல்லைன்னு சமாதானம் ஆயிருக்கணும். ஆனால் முடியல. சரி, ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிறான். இது மேலே எங்கே இருக்குது கீழே எங்கே இருக்குங்கிறத தேடி பார்ப்போம் என்று நினைத்த மாத்திரத்தில் எழிவாய் கருவிலங்கும் பறவுமாய் ஆயினார்கள் சேர்க்கிறார்கள். பெருமானுடைய பெருமையை தன்னுடைய அன்பினாலே தேடாமல் தன்னுடைய சக்தியினாலே தேட முயற்சி பண்ணுகிறான். ஒருத்தன் பிரம்மா கல்வி அறிவு, இன்னொருத்தர் செல்வம். திருமால் அவர். அப்போது ரெண்டு பேரும் தேட போகிறாங்க. செல்வத்துக்கு அதிபதியாகிய திருமால் கீழே நோக்கி போயிட்டே இருக்கிறார். ஆனால் தேவர்கள் வந்து இறைஞ்சக்கூடிய அடகேச்சரம் என்ற பாதாளத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோயில் இருக்குதாமா. அந்த கோயிலுடைய முகப்பு எங்கே இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம்? திருவாரூர் கோயிலில் இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். அடகேச்சரம், திருவாரூர் கோயிலுக்குள்ளே அடகேச்சரம்னு சன்னதி இருக்குது. அங்கே போனீங்கன்னா உள்ளுக்குள்ளே சிவலிங்கம் இருக்காது, வெறும் உள்ள பள்ளம் தான் இருக்கும். அதுதான் பாதாளத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு சொல்லக்கூடிய வழி. அடகேஸ்வரம்னு எழுதியிருக்கும். அந்த கோயிலையும் திருமால் போய் பார்க்குறாரு. அங்கேயும் சாமியுடைய திருவடி தெரியல. சரி, இது நம்மால் ஆகாத காரியம் கூட இருக்கிறதுன்னு சொல்லி மேல் நோக்கி வந்து பெருமானை வழிபாடு செய்து கொண்டு ஆடி பாடி கொண்டிருக்கின்றார். அப்போது பிரம்மா மேலே போனால் இந்த காசு பணம் இருக்குது பார்த்தீங்களா, அது கொடுக்கக்கூடிய செருக்கு ஒரு கட்டத்தில் தீர்ந்து போயிடும். ஏன்னா நம்மளோட பணக்கார உலகத்தில் இருக்கான் அப்படிங்கிறத அது காட்டிடும். ஆனால் இந்த படித்த திமிர் இருக்குது பாருங்கள், அதுக்கே. அதனால தான் கற்றாரை ஆண்வேண்டேன் கற்பனவும் இனி அமையும் குற்றாலத்து அமர்ந்தரையும் குர்த்தாவும் குறைகளுக்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டும்னு காட்டுகிறோம். செருக்கு, இந்த கல்வி கொடுக்கக்கூடிய செருக்கு உலகத்தில் என்னை விட பெரியால் யாரும் இல்லை என்று சொல்லும். அதனால தான் பிரம்மாவுக்கு பொய் சொல்லக்கூடிய ட்ரிக் வருது. இப்படியாவது தாழம்பு ஏமாற்றி கொண்டு வந்து நம்ம சாமிகிட்ட பொய் சாட்சி சொல்லிடுவோம்னாக்க உடனே சாமி தழல் தூண்லேருந்து வெடித்து காட்சி கொடுத்தார். லிங்கோத்பவ மூர்த்தியாக காட்சி கொடுத்தார். பிற திருமாலுக்கு வரம் கொடுத்தார், பிரம்மாவுக்கு சாபம் கொடுத்தார். அப்போ பிரம்மாவும் மன்னிப்பு கட்டுக்கொண்டான், தாழமும் மன்னிப்பு கட்டுக்கொண்டது. எல்லாருக்கும் வரம் கொடுத்ததுக்கு பிறகு ரெண்டு பேருக்கும் விண்ணப்பம் பண்ணிக்கிறான். பெருமானே, நெருப்பு தழல் தூணாக நிற்கிறீங்க, எங்களுக்கு உங்களை காண முடியல, கண்ணு பூசுதுன்னு விண்ணப்பம் பண்ணிக்கிட்டார். உடனே சுவாமி அதற்கு மாணிக்க மலையாக காட்சி கொடுத்தார். மாணிக்க மலையாக வானத்துக்கு பூமிக்கு காட்சி கொடுக்க
இது எங்களால் பார்க்க முடியல, வேறு வழியில் காட்டுங்கன்னா அப்புறம் தான் கல்மலையாக மாறி அண்ணாமலையாராக சுவாமி உலகத்தில் எல்லாரும் காணும்படியாக தோன்றி வரம் கொடுக்கிறார். கார்த்திகைக்கு கார்த்திகை ஒரு நாள் மலைநுனியில் ஒரு சோதி காட்டா நிற்போம், வாய்த்து வந்த சுடர்கானில் அவரது கோத்திரத்தில் 21 தலைமுறைக்கு முத்தி வரம் கொடுப்போம் என்று சொல்லி அண்ணாமலையார் புராணத்தில் சாமி வரம் கொடுக்கிறார். இந்த மலைநுனியில் கார்த்திகைக்கு கார்த்திகை மலைநுனியில் ஒரு ஜோதி காட்டா நிற்போம். அந்த ஜோதியை யார் தரிசனம் பண்ணுகிறார்களோ, அந்த ஜோதியை தரிசனம் பண்ணவனு மட்டும் முத்தி இல்லாமா, தரிசனம் பண்ணவனுடைய தலைமுறையில் 21 தலைமுறைக்கு முத்தி வரம் கொடுப்போம். வாய்த்து வந்த சுடர்கானில் அவரது கோத்திரத்தில் 21 தலைமுறைக்கு முத்தி வரம் கொடுப்போம்னு சொல்லி சுவாமியுடைய அண்ணாமலையார் அனுகிரகம் கொடுக்கின்றார். நினைத்து தொழுவார் பாவம் தீர்க்கும் நிமலர் உரை கோயில் என்று நினைத்தாலே பாவம் தீர்க்கக்கூடிய சுவாமி என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமானே அருளி செய்கின்றார். ஆடிப்பாடி அண்ணாமலை கைதொழ ஓடிப்போகும் நமது உள்ள வினைகளே என்று சொல்லி சுவாமி திருவண்ணாமலைக்கு போறேன்னு இந்த நம்ம உட்காந்துருக்க ஆசனத்தை விட்டு எந்திரிச்சாலே அவர்களுக்கு முத்தியா அப்படின்னு அண்ணாமலையார் போராட்டம் சொல்லுகிறது. அண்ணாமலைக்கு போக போறேன்னு நினைச்ச மாத்திரத்திலே அவர் முத்தி வரத்தை கொடுக்கின்றார். அவருடைய பாவங்கள்லாம் திருக்கின்ற பெருமானார் அதெல்லாம் சொல்லுங்க, நினைத்து தொழுவார் பாவம் திருக்கும் நிமலர் உரை கோயில் என்று காட்டுகின்றார். அந்த பெருமகனார் அதை தான் சொல்லுகின்றார். 50 குன்றத்து அழலாய் தோன்றினை என்று சொல்லுங்க, நெருப்பு மலையாக நின்னாய் பெருமானே. 6 நின் சடையதுன்னார். நின் சடையில் என்ன இருக்குது? 6 இருக்கு என்று சொல்லுகின்றார். 6னா கங்கை ஆறு. திரும்ப 6க்கு அடுத்து 5, திரும்ப 5 நின் நிலையது. நிலைனா இருப்பிடம்னு அர்த்தம், ஸ்டேட்டஸ், ஸ்டேட். 5 எழுத்துக்கள் அவர் உரைகின்றார். 5 நின் நிலையது என்று 5 எழுத்து. 4 நின் வாய்மொழி, வேதமொழியர் வெண்ணீற்றர் செம்மேனியர் நாதப்பறையினர் அன்னே என்னும் என்று சொல்லுகின்றார். 4 வேதத்தை பாடுகிறார். வேதம் மோதி வெண்ணூல் பூண்டு வெள்ளை எருதேறி வருகின்றார்னு பாடுகின்றார் திருப்பயணம் தேவாரத்தில் ஞானசம்பந்தர். 4 நின் வாய்மொழி, 3 நின் கண்ணே. பெருமானுக்கு திரிநேத்திரம் இல்லையா, அக்னி சூரிய சந்திரன் என்று சொல்லக்கூடியதாக திரிநேத்திரங்கள் சாமிக்கு. 3 நின் கண்ணே, 2 நின் குழையே. 2 காதில் குழைய அணிந்திருக்கின்றார். அந்த 2 குழைய 2 கந்தர்வர்கள் தான். பெருமான் இடத்தை என்ன பண்ணிக்கிட்டாங்க, தவம் பண்ணார் 2 கந்தர்வர்கள். சாமி பிரத்யட்சமாக என்ன வேணும்னு கேட்டார். நாங்கள் எப்பொழுதும் பாடிக்கொண்டே இருக்கணும், நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கணும்னார். சரி கொண்டு வாங்க, 2 பேரும் குழைய மாற்றி காதில் போட்டுக்கிட்டார். ஃபஸ்ட்டு ஹெட்செட் போட்டு சாமி தான் குழையா மாற்றி காதில் 2 பேரும் பாடிக்கிட்டே இருக்குது, வரம் கொடுக்குறாரு. அந்த 2 நின் குழையே, 1 நின் ஏரே. சாமி ஒன்று கொள்ளாம் அவர் ஊர்வது தானே என்று அப்பர்சாமி திருவாக்கு. ஒரே ஒரு ஏறு தான் அவருடைய வாகனம். அவர்கிட்ட நிறைய வாகனங்கள் இருக்குது, எத்தனையோ வாகனங்கள் தான் இருக்குது. ஐராவணம் என்று ஒரு வாகனம் 2000 தண்டத்தோடு காத்து நிற்கிது. சில பேர் வீட்டில் என்ஃபீல்டு வாங்கி வச்சுருப்பாங்க, ஆனால் ஸ்கூட்டர் தான் ஓட்டிகிட்டு இருப்பாங்க, என்ஃபீல்டு எடுக்க மாட்டாங்க. அதுமாரி இவருடைய என்ஃபீல்டை வச்சுருக்காரு, ஸ்கூட்டரில் வராரு எப்போ, அதுதான் சௌகரியமாக இருக்கு போல. தர்மம் தான் சுவாமியுடைய வாகனம். அறம் இருந்தால் தான் சுவாமி நம்மக்கிட்ட வருவார். நீங்கள் எவ்வளோ பெரிய பக்தி பண்ணுகிறவராக இருந்தாலும் உங்கள்கிட்ட தர்ம சீலம் இல்லைன்னா சாமி உங்கள்கிட்ட வரமாட்டார். இதற்கு உதாரணம் ராவணனுடைய சரித்திரம் தான். ராமரும் சிவபெருமான் வழிபாடு பண்ணுறார், ராவணனும் சாமியை வழிபாடு பண்ணுகின்றார். 2 பேருக்கு இடையில சாமி யாருக்கு அனுகிரகம் கொடுத்தார்? இதில் சொல்லப்போனால் ராவணன்ட்ட சாமி கொடுத்த ஆயுதமே இருக்குது, சந்திரகாசம்ங்கிற வாளே இருக்குது. ராமர்ட்டான தோத்து போனான். வாரணம் பொருதமார்பும் வரையினை எடுத்ததோளும் நாரத முடிவர்க்கேற்ப நலம்பட உரைத்தனாவும் தாரணி மௌலிபத்தும் சங்கரன் கொடுத்த வாளும் வீரமும் களத்தே போட்டு வெறுங்கையோடு இலங்கை புக்கான்னு கம்பராமாயணம். அப்படி சங்கரன் கொடுத்த வாள், சந்திரகாசம்ங்கிற அந்த வாளையும் கொடுத்து சிவருமான் தான் கொடுத்தார். ஆனால் ராமரால் வெற்றி கொள்ளப்பட்டார். ஏன்? அதற்கு அவளிவநல்லூர் தேவாரத்தில் சொல்கிறார் அப்பர் சாமி, நம்பினார் என்று சொல்லி நன்மையால் மிக்கு நோக்கி. 2 பேரும் நம்பினார். ராமரும் சாமியை நம்பினார், ராவணனும் சாமியை நம்பினார். ஆனால் யாருக்கிட்ட நல்லது அதிகமாக இருக்குன்னு சாமி பார்த்தாராம். நம்பினார் என்று சொல்லி நன்மையால் மிக்கு நோக்கி அம்பினால் அழிய எய்தார் அவள் இவன் அல்லூராரேன். ராவணனை கொன்னதே யார் தாங்கிறாரு? சிவபெருமான் தான் அப்புறம் சாமியோட காட்டுகிறார். இதெல்லாம் அப்போ நலம் நன்மை இருக்கணும், தர்மம் இருக்கணும். தர்மம் அறம் இல்லைன்னா சாமி நம்மக்கிட்ட வரமாட்டார். அப்போது எவ்வளோ பெரிய சிவபக்தி பண்ணாலும் அங்கே அறம் இருக்கணும். அறம்னா இந்த இடத்துல நம்மளை பொறுத்தளவுக்கு சில பார்த்தீங்கன்னா அறத்துக்கு விரோதமாக சில விஷயங்கள்லாம் இருக்கிறது மாதிரி இருக்கே நாயன்மாருடைய சரிதங்களில், அதெல்லாம் சிவபக்தியாக சாமி கொடுக்குறாருன்னா அது சிவபுண்ணியம். அவருடைய நிலை ஜீவன்முக்தியோட நிலை. நாம் அப்படி கிடையாது. நாம் சகல வகையில் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
அப்போ நம்ம நல்லதில் சரியாக நோக்கத்தில் செயல்படணும். தாழாது அறம் செய்மின் தடம் கண்ணான் மலரோனும் கீழ்மேலுற நின்றானிடம் கேதாரம் எண்ணீரே என்று சொல்லி சுந்தரமூர்த்தி சாமியோட திருவாக்கு திரு கேதாரத்தில். அப்போது அந்த ரிஷபம் தான் 4 கால்களில் நிற்கக்கூடிய அந்த ரிஷபம் தான் தர்மத்து மேலே தான் சுவாமி வருகின்றார். பொதுவாக சுவாமியுடைய வாகனமாக இருந்த ரிஷபங்கள் நிறைய இருக்குது. பெரிய சிவாலயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 5 நந்தி இருக்கும். பெரிய நந்தி பிரம்ம நந்தி என்று தொடக்கத்தில் வெளியில் இருக்கும். இந்த நந்தி வழிபாடு என்பதே பார்த்தீங்கன்னா ரிஷபத்துக்கு பிரதோஷத்துக்கு போய் ரிஷபத்துக்கு ஒரு பெரிய கோயிலில் பார்க்குறேன். ரிஷபத்துக்கு அபிஷேக ஆராதனை பண்ணி திரைவிளக்கி தீபாராதனை காட்டுறாங்க. ஆக்சுவலாக உள்ளபடியே பிரதோஷத்தில் என்ன பண்ணணும், பிரதோஷ கால வேளையிலே நந்தியினுடைய கொம்புகளுக்கு இடையிலே சுவாமி தாண்டவம் ஆடுகின்றார்னு புராணம். அப்போ நந்தி கொம்புக்கு இடையிலே சிவலிங்கத்தை சுவாமி தரிசனம் பண்ணணும். இப்போ ஏக காலத்தில் இங்கே நந்திக்கும் தீபாரத்தனை உள்ள சுவாமிக்கு தீபாரத்தனை ஆகணும். அப்போ தான் நந்தி கொம்புக்கு இடையில சுவாமியை பார்க்குறோம் என்ற ஐதீகம். ஆனால் இன்றைக்கு என்ன ஆகிப்போச்சு, அபிஷேக ஆராதனை முழுக்க நந்திக்கு மட்டும்தான், அது ரிஷபாகனத்துக்கு மட்டும்தான் என்று சொல்லி நேற்று பெரிய கோயிலுங்க தமிழகத்திலே பெரிய கோயில் திரை போட்டிருக்காங்க நந்திக்கு. அதுமாரி நான் எங்கேயும் பார்த்ததே இல்லை. திரை போட்டு தீபாராதனை காண்பிக்கிறாங்க. எவ்வளவு பொருத்தமில்லாத செய்தி இல்லையா? அப்போ எல்லாரும் யாரை பார்த்து வழிபாடு பண்ணுவாங்க? நந்தியை பார்த்து தான் வழிபாடு பண்ணுவாங்க. ஆனால் முறை அப்படி கிடையாது. நந்திக்கு பெண் என்று கொம்பு வழியே சாமியை பார்க்கணுங்கிறது தான் பிரதோஷ காலத்திலே வழிபாடு. அதை எல்லாமே மாற்றியாச்சு இன்றைக்கி. அப்படித்தான் இன்றைக்கு சம்பிரதாயங்கள்லாம் இருக்குது. நந்திக்கு வந்து ஆப்பிள் பழம் எல்லா வெஜிடபிள்ஸ் எல்லாம் அலங்காரம் தான். மரபு மாறி போயிட்டு எல்லாம் வடமாலை வேற கோயில் திருவண்ணாமலை தான். சரி பரவாயில்ல, எல்லாம் வடமாலாம் போட்டு கொடுத்தா சாப்பிட வேண்டியதான். வேறு வகையில் மரபு மாறாமல் எதுவும் செஞ்சால் சரிதான். அப்படிலாம் சாப்பிட போகிறது தானே, ரிஷப வாகனம் தானே, அதெல்லாம் சாப்பிட்றது தானே. நம்ம மதம் மாறாமல் இருக்காங்க, நமக்கு கூட்டம் கோயிலுக்கு நிறையா வருது, வேறு சபத்துக்கு போகாமல் இருக்காங்க, அதனால் இதெல்லாம் நல்லது தான் நம்ம நினைக்கிறோம் பாருங்கள். உள்ளபடியே பெரிய ஆபத்தான செய்கை இது தான். நம்ம மதம் மாறாமல் இருக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துக்கிட்டு நம்முடைய உண்மையான சம்பிரதாயங்களை விட்டுடுறோம். எல்லா கோயில்கள்லையும் அது மாறி போயிடுது. கூட்டம் வந்தால் போதும், இவ்வளோ பேர் கூட்டமாக வராங்களே, இது எவ்வளோ பேர் எழுச்சி இல்லையான்னா வந்து அத்தனை பேரும் தப்பு பண்ணிகிட்டு இருக்கான். இருக்கிற ஒருத்தனையும் அவன் எடுத்துகிட்டு போயிடுறான் வந்து இல்லையா? அதனால் அதான் ஆளும் வளரணும் அறிவும் வளரணும், அதுதான்டா வளர்த்திக்கிற மாதிரி கூட்டம் வளரணும். அதற்கேற்ப அவர்களுக்கு சமய ஞானமும் வளரும். பல சமய ஞானம் வளரணும்னு நம்ம ஒரு வகுப்பு வைக்கிறோன்னா, இப்போ நம்ம இன்றைக்கு கிருத்திகை, இந்த கிருத்திகைக்கு போய் 100 பேர் உட்காந்துருப்பாங்க. இங்கே ஞானபாதமான வகுப்பு நடக்குது பார்த்தீங்கன்னா, இங்கே அதிகமாக ஒரு 30-20 பேர் தான் வந்து உட்காந்துருக்கிறோம். அதுதான் உலகத்துக்கு மக்களுக்கு தேவையாக இருக்குது. காரணம் படிநிலை, உயிர்கள் அந்த படிநிலையில் தான் வந்து அடையும். சரி, அப்போ எதுக்கு இங்கே போனோம்? ரிஷபத்துக்கு 5 நந்திகள் கோயில்களில் இருப்பதாக சொல்லுகின்றோம். பிரம்ம நந்தி, மால் நந்தி, இந்திர நந்தி, ஆன்ம நந்தி, தர்ம நந்தி என்று சொல்லக்கூடியதாகிய 5 நந்தி இதில் சொல்லப்படுகிறது. பிரம்மாவும் திருமால் நந்தியாக இருக்கின்றார் சுவாமிக்கு, திருமால் நந்தியாக இருக்கின்றார், இந்திரன் நந்தியாக இருக்கின்றான், ஆத்மாவே நந்தி தான். நம்ம மனமே சாமிக்கு நந்தி. சுவாமி எங்கே இருக்கிறார்? நம்ம இதயத்தில் இருக்கிறார். அப்போ தாங்கிறது யார்? மனமே முருகனின் மயில் வாகனம்னு போடுறோம் இல்லையா? மனம்ங்கிறதே சுவாமிக்கு போடம் தான். மனம்ங்கிறது தான் மயில். அதனால தான் சூர்மிசை மங்கியாகி சுமக்குதி என்னை என்றான் கந்தபுராணத்தில். முருகப்பெருமான் மயிலை நோக்கி என்னை சுமந்து கொள்ளுகன்னு சொல்கிறார். சூரபத்மா 2ஆக விழுகின்றான். மாமரத்திலேருந்து புலந்து ஒரு மயிலாக மாறுது, ஒன்று சேவலாக மாறுது. மயில் எதனுடைய அடையாளம்? நம்முடைய மனத்தினுடைய அடையாளம். மயில் மீது தான் சாமி அமர்ந்து கொள்வார். மனத்தில் சாமி அமர்ந்து கொள்ள வேண்டும். அப்படியாக நாம் எப்போது சுமக்கணும். சூர்மிசை மங்கியாகி சுமக்குதி என்னை சுமந்து கொள் என்று சொல்லி சாமி இந்த மயிலுக்கு ஆடையிடுகின்றான். இந்த சேவல் என்ன பண்ணுது? கொக்கருகோன்னு கூவுது. கொக்கு அருகோ என்றால் கொக்காகிய மாமரத்தை அறுத்த கோவாகிய தலைவன் முருகன் அர்த்தம். கொக்கருகோன்னா சேவல் கொக்கருகோன்னு கூவுறது எதனுடைய அடையாளம்? முருகா 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 என்று கூவுவது. அப்போ மயில் என்பதுடைய மனம், சேவல் என்பது நம்முடைய வாக்கு. இதுதாங்க தாத்பரியம், அடையாளம். முருகா முருகா என்று வாயால் அழைத்து மனத்திலே முருகப்பெருமானை ஸ்தாபிதம் செய்து கொண்டு வழிபாடு செய்யும். அதுதான் 2 கருத்து. இது ஆணவ பலம் தான் சூரபத்மன், அவனுக்கு அழிவு இல்லை.
சூரபத்மா அழிஞ்சிட்டானா? சூரபத்மா அழியல. அவன் மயிலாகவும் சேவலாகவும் இருக்கின்றான். அவன் செயல்படாமல் ஒடுங்கி இருக்கின்றான். எப்படி ஒடுக்குவது? வாயாலும் மனத்தாலும் பெருமானை வாடுவதனாலே. இதுதான் தாத்பரியம். அப்படி கந்தபுராணத்தில் காட்டப்படுது. இதுபோல இங்கே வாகனம் என்பது பெருமானுக்கு நம்முடைய மனம் தான். எல்லா தெய்வங்களுக்கும் வாகனம் என்பது என்ன? நம் மனம்தான். அப்படி ஆறுநின் சடையது, ஐந்தினின் நிலையது, நான்கினின் வாய்மொழி சொல்லிட்டோம் இல்லையா? 3 நின் கண்ணே, 2 நின் குழையே, 1 நின் ஏரே. என்னுடைய வாகனம் ஒன்றுதான், அது தர்மம் தான் என்று சொல்லி நிறைவு பண்ணுகிறார். அந்த இதை திரும்ப அடுத்த ஒன்று ஆரம்பிக்கணும். இடைவேளைக்கு பிறகு தொடருவோம்.